டீம் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு இங்கே எழுதி போட்டிருக்காங்க. என்ன எழுதி போட்டிருக்காங்க? எலும்பி பிரகாசின்னு எழுதி போட்டிருக்காங்க. அது நம்ம வேதாகமத்தில் இருக்க ஒரு வசனம் தான். ஸோ எலும்பி பிரகாசி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லிட்டு கிளம்புறேன். என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம இருந்துகிட்டே இருப்போம். இப்போ எலும்பி பிரகாசி அப்படின்னா ஏற்கனவே நம்ம இழுந்து ஸ்டாண்டர்டாக நம்ம நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் எலும்பி பிரகாசி எல்லாம் கிடையாது. நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தடவை எப்படியாவது நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சரிக்கு விழுந்துருவோம். அப்போ கீழே விழுந்துடுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நீ அப்படியே விழுந்துடாத, மறுபடியும் எழு அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன நமக்கு சொல்கிறாரு அப்படின்னா, நீ விழுறதெல்லாம் தப்பு கிடையாது. மனுஷங்க அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், சில தப்பு நடக்கும், நம்ம கீழே விழதா செய்வோம். விழாமலே நம்ம இருந்துட முடியுமா? முடியாது. அப்போ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நீ எழாமலாம் இருக்கக்கூடாது, எழுந்துடணும். எழுந்து சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்கிறாரா? எழுந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு? பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா விழவே கூடாது அப்படின்னு நினச்சி சில வேலைகள்லாம் செய்வோம், சில விஷயங்களெல்லாம் நம்ம ஈடுபடுவோம். கண்டிப்பாக ஒரு இடத்துல சறுக்கி விழ வேண்டிய சூழல்கள் ஏற்படும், நம்ம விழுந்துருவோம். அப்போ உலகம்லாம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுன்னா கைத்தட்டி சிரிக்கும், கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ ரொம்ப நல்லா இருந்துட்டு இருந்தீங்க, இப்போ விழுந்துட்டிங்களா அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவ்வளோதான் போச்சு, இனிமேல் உன்னால் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு தான் உலக மனுஷங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ விழுறது தப்பே கிடையாது. நீ விழுந்ததுக்கு அப்புறம் எழாமல் இருக்கக்கூடாது, நீ எழணும். எழுந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, எழும்பி எப்படி இருக்கணும்? பிரகாசிக்கணும். அப்போ நம்ம விழுந்தது எல்லாருமே மறந்து போயிடுவாங்க. அதனால சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், இல்லை பெரியவங்களா இருக்கட்டும், வாழ்க்கையில் நம்ம சறுக்கி விழுந்த இடத்துலையே அப்படியே இருந்துடாம மறுபடியும் எழுவோம், எழுந்து பிரகாசிப்போம். ஏன் பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எழுந்து நின்றுட்டோம் அப்படின்னா அது நமக்கு மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம மட்டும் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் பிரகாசம் அப்படின்னா, இப்போ ஒரு லைட் எரியுதுன்னா அது மட்டுமா வெளிச்சமாக இருக்குது? ஒட்டுமொத்த ரூமுக்கு வெளிச்சத்தை கொடுத்து இருக்கிறவங்க எல்லாரையும் பிரகாசமாக காட்டுதில்ல. அந்த மாதிரி விழுந்த ஒரு மனுஷன் எழுந்து நின்று பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம மட்டும் பிரகாசிக்காம நம்மளை சுற்றி இருக்க எல்லாரையும் வெளிச்சத்துக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். அப்போது நம்மளும் இருட்டில் இருக்க மாட்டோம், மற்றவங்க யாரையும் நம்ம இருட்டிலேயே அப்படியே விட்டுற மாட்டோம், வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவோம். அதனால் விழுந்தாலும் பரவாயில்ல, எந்திரிப்போம், எழுந்து என்ன பண்ணுவோம்? பிரகாசிப்போம். சொல்லலாமா? எலும்பி பிரகாசி. நான் சொல்றத சொல்லுங்க. விழுந்தாலும் தப்பு இல்லை, விழுந்த இடத்துல இருந்து எழும்பும்போம், எழுந்து பிரகாசிப்போம். நம்ம இருளும் போயிடும், நம்மளை சுத்தி இருக்க எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுப்போம். எழும்பி பிரகாசிப்போம், எழும்பி பிரகாசிப்போம். எழும்பி
மிகச்சிறிய ஒரு தேசம்னா ஒரு நாடு. அந்த நாடு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஒரு நாடோட ரொம்ப கஷ்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டு, அந்த நாட்டோட கஷ்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டு ரொம்ப மோசமாக வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ஒரு மிகச்சிறிய ஒரு நாடு. அந்த நாடு யாரால் பாதிக்கப்பட்டு வந்துச்சு? ஒரு பக்கத்தோட நாடோட பாதிக்கப்பட்டு வந்துச்சு. அதே மாதிரி சில நாட்கள், சில ஆண்டுகள், சில காலங்கள் போயிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப வறுமையில் வாடி ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அப்படியே இருந்து வருஷக்கணக்காக போய்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் நிறைய விளைச்சல்கள், விளைநிலங்கள் பார்த்தீங்கன்னா அதையும் பக்கத்து நாடு என்ன பண்ணுறாங்க? சூறையாடிட்டு போயிடுறாங்க. சூறையாடிட்டு அழிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப இதே மாதிரி வருஷம் கணக்காக போயிட்டே இருந்துச்சு. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த சிறிய நாட்டில் ஒரு என்ன வச்சுக்கலாம், ஒரு நபர்னா அந்த நபரை என்னன்னு வச்சுக்கலாம், அண்ணான்னு வச்சுக்கலாம். ஒரு அண்ணா இருந்தார் அந்த நாட்டில். மிகச்சிறிய ஒரு நாட்டில் ஒரு அண்ணா இருந்தார். அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏதோ பெரியவரோ இல்லை ஒரு பராக்கிரமசாலியோ பலசாலியோ ரொம்ப தைரியசாலியோ கிடையாது. நம்மள மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஒரு மனுஷன்தான், அவ்வளோதான். அவர் ரொம்ப பெரியவரெல்லாம் இல்லை, ஒரு சாதாரண மனுஷன். ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார்? வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ ஆண்டவர் அந்த நம்ம அண்ணனை பார்த்தாரு. ஆண்டவர் ஏன் பார்க்கணும் சொல்லுப்பாங்களா? நம்ம அண்ணனை ஆண்டவர் ஏன் பார்த்தாரு, ஏன் தேர்ந்தெடுத்தாரு அந்த அண்ணனை? அவர் ஒன்றும் பெரிய பலசாலியோ பராக்கிரமசாலியோ கிடையாது. ஏன் பார்த்தாரு? அவர் பலசாலியா பார்க்கறதுக்கு? புத்திசாலியா? நான் சொல்லிட்டேன் முன்னாடி, அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன். நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி உன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன். ஏன் அவர் ஆண்டவர் பார்த்தாரு சொல்லுங்க பார்க்கலாம்? அவர் உன்ன மாதிரியும் என்ன மாதிரி ஒரு சாதாரண எளிய மனுஷன்தான். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, தேர்ந்தெடுத்தார். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு தூதனை நம்ம அண்ணங்கிட்ட அனுப்புகிறாரு. தூதனை அனுப்பி அந்த அண்ணன் அனுப்பும்போது ஆண்டவர் தூதனை அனுப்புகிறாரு. அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தூதன் வந்து இறங்கி திடீர்னு அவர் முன்னாடி வராரு. அந்த அண்ணன் முன்னாடி வந்தோடனே அவர் அண்ணன் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், உங்கள் முன்னாடி ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பொருள் காணப்பட்டாலோ இல்லை யாராவது திடீர்னு ஏதோ ஒன்று நான் அதட்டினாவோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயப்படுவோம், ஷாக் ஆகும், எமோஷ்னல் ஆகும், எல்லாமே பண்ணுவோம். ஒரு ஷாக்கிங் மாதிரி திடீர்னு ஒரு தேவதூதன் வந்து நம்ம அண்ணன் முன்னாடி தோன்றாரு, காட்சி அளிக்கிறாரு. அப்படி காட்சி அளிக்கும் போது அவருக்கு ஒரே அதிர்ச்சி. சரி, அப்போ இப்போ காட்சி அளித்ததுக்கு அப்புறம் தேவதூதன் நம்ம அண்ணங்கிட்ட சொல்கிறாரு, தைரியசாலியே பலசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஓகேவா? தைரியசாலியே பலசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு நம்ம அண்ணங்கிட்ட தேவதூதன் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு நம்ம அண்ணன்? உள்ளே போயிட்டு ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு. அவருக்கு போய் சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்துன்னு வர்றாரு போயிட்டு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ உங்கள் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரோ யாரோ ஒருத்தர் வந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம போய் வீட்டுக்கு போயிட்டு தண்ணி சாப்பாடு சாப்பிட்றீங்களா, தண்ணி குடிங்க கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்கும் தானே? அதே மாதிரி தான் நம்ம அண்ணனும் செஞ்சார். தண்ணி சாப்பாடு எல்லாத்தையும் இட்டுன்னு வந்து தேவதூதங்கிட்ட வச்சார். வைக்கும்போது அப்போ தேவதூதன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நம்ம அண்ணங்கிட்ட. என்ன சொல்கிறாருன்னா, உன்னை கொண்டு இந்த தேசத்தை மீட்டு எடுக்க போகிறேன் அப்படின்னு. யார் சொல்கிறது? தேவதூதன் நம்ம அண்ணங்கிட்ட சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவருக்குள்ள ஒரே ஒரு ஆச்சரியம், ஒரே ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ச்சி. எப்படி இது நீங்கள் சொல்கிறது உண்மையா இல்லை, ஏற்றுக்க முடியாத ஒரு காரியம். அப்படி அவர் அதிர்ச்சி ஆகும்போது அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் உண்மையிலே தேவதூதனா இல்லையா அப்படின்னு நம்ம அண்ணன் வந்து தேவதூதன்கிட்ட கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது சரி நீ தேவதூதன் சொல்கிறாரு, நீ எட்டுனந்துக்கிற சாப்பாடு அதை எடுத்து என் முன்னாடி வை அப்படின்றாரு. அப்படி அதன்படி அவர் சாப்பாடு எடுத்து அவர் முன்னாடி வச்சார். உடனே பாரு, வானத்திலேருந்து ஒரு அக்னி வந்து அந்த சாப்பாடை எரிச்சு போட்டுருச்சு, ஃபுல்லாக சாம்பலாயிருச்சு. இதை பார்த்தோன்னே அவருக்குள்ள ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை வருது, ஓ அப்படின்னு. ஆனால் இருந்தாலே அவருக்கு முழு நம்பிக்கை வரலை. ஓகேவா? முழு நம்பிக்கை வரலை, ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறாரு.
அதுக்கப்புறம் இருந்தாலையும் கூட அவளுக்கு சந்தேகம் தீரலை. மறுபடியும் நீ ஆண்டவர் தானா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாரு. மறுபடியும் அவர் என்ன சோதனை வைக்கிறாருன்னா, ஒரு ஆட்டுத்தோலை வந்து ஒரு இடத்துல வைக்கிறேன், அது மட்டும் பனியால் சூழ்ந்து இருக்கணும், மற்றது எல்லாமே காஞ்சி இருக்கணும் அப்படின்னு தேவதூதங்கிட்ட நம்ம அண்ணன் கேட்குறாரு. உடனே அதன்படி அடுத்த நாளே போய் பார்க்குறாரு. ஒரு ஆட்டுத்தோலை எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறாரு. அந்த இடம் ஃபுல்லாக பனியால் சூழ்ந்து இருக்குது, மற்ற இடம் ஃபுல்லாக வெற்றிடமாக இருக்குது. இதை பார்த்தோன்னே அவருக்குள்ள இன்னும் ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துச்சு. இப்படியே சோதித்து பார்க்கும்போது இப்படியெல்லாம் அவர் கேட்குறாரு. இது மாதிரி எல்லாம் அவர் தேவதூதங்கிட்ட கேட்குறாரு. யாருன்னு தெரியுமா அந்த அண்ணன் பேர் வந்து கிதியோன். நான் வந்து இப்போ உங்களுக்கு அந்த அண்ணனை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். நம்மளுடைய பைபிளில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் கிதியோன் அண்ணனை பற்றி இருக்குது. என்ன சொல்லியிருக்குன்னா, தைரியசாலியே பலசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எங்க நீங்கள் ஒரு மூஞ்சியை பார்த்துக்கோங்க, பக்கம் மூஞ்சியை பாருங்க, கை கொடுங்க சொல்லுங்கப்பா. பலசாலியே தைரியசாலியே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். இதை இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை தான் அவர் தேவதூதன் நம்ம அண்ணங்கிட்ட சொன்னார். அண்ணன் யாரு? கிதியோன். சரி, நான் ஒரு மிகச்சிறிய ஒரு தேசம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன தேசம்? அதுதான் இஸ்ரவேல் தேசம். அந்த இஸ்ரவேல் தேசத்தை துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி வச்சிருந்த ஒரு நாடு எது? பக்கத்து நாடு. அது கஷ்டப்படுத்தப்படக்கூடிய ஒரு நாடு தான் என்னது? மீதியான் தேசம். அந்த நாட்டை தான் இத்தனை வருஷம் காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு பயன்படுத்தி வச்சுருந்தாங்க. அதில் அந்த நாட்டில் விளையக்கூடிய விளைச்சல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்தையும் வாரின்னு சுருட்டின்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. இது மாதிரி வருஷமாக நடத்துனுச்சு. அப்போ தான் நம்ம அண்ணனை ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவரை நம்ம அண்ணனை பார்த்து, அந்த அண்ணன் பேர் என்னது? கிதியோனை பார்க்குறாரு. கிதியோனை பார்த்து தேவதூதனை அனுப்புகிறாரு. தைரியசாலியே பலசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தும் நீ தேவதூதனா அப்படின்னு சொல்லி அவர் டெஸ்ட் பண்ணி அது மாதிரி நிறைய சோதனைகள் வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தேசத்தை மீட்டு எடுக்கணுமா மீட்டு எடுக்கக்கூடாதா? சொல்லுங்கள். மீட்டு எடுக்கணும். ஏன்னா அது பக்கத்து நாடோட கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அது அப்படியே வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் ஆண்டவர் பார்த்தாரு. இப்போ அதை மீட்டு எடுக்கணும் தானே? மீட்டு எடுக்கணுமா இல்லையா? மீட்டு எடுக்கணும். அதனால் என்ன பண்ணார் ஆண்டவர்? என்ன சொன்னார் தெரியுமா கிதியோன் அண்ணங்கிட்ட? நீ ஒரு ஜனத்தொகையை பெருக்கு போருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிதியோன் அண்ணங்கிட்ட சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனத்தொகையை பெருக்கிறாரு. அப்படி பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வேணாம் அவ்வளோ பேரெல்லாம் வேணாம். எதுக்கு அவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி. ஏன் அவ்வளோ பேர் ஆண்டவர் வேணான்றாருன்னா, எல்லோரும் கவனிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். யார் அந்த அண்ணன் பேர் என்னது? கிதியோன். சொல்லுங்க. ஒரு சிறிய நாடு சொன்ன, என்ன நாடு அது? இஸ்ரவேல். அந்த துன்பப்படுத்தக்கூடிய அந்த நாடு என்ன நாடு? மீதியான் தேசம். ஓகேவா? சரி, ஆண்டவர் என்ன சொன்னாரு கிதியோன் கிட்ட? நீ ஒரு ஜனத்தொகையை பெருக்கு அப்படின்னாரு. எதுக்காக பெருக்கணும்? போருக்காக. மீட்டு எடுக்கணுமா மீட்டு எடுக்கக்கூடாதா? அதனால ஆண்டவர் ஒரு போரை ஏற்படுத்த சொன்னார். உடனே நம்ம அண்ணனும் கிதியோன் அண்ணனும் ஒரு ஜனத்தொகையை பெருகிறாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறது வேணாம். ஏன்னா இவ்வளோ மக்கள் தொகை போனாங்கன்னா நம்மளால தான் நாம் தான் ஜெயித்தோம், நாம் தான் ஜெயிச்சு தந்தோம் அப்படின்னு சொல்லி மக்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்ன இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிதியோன் அண்ணங்கிட்ட சொன்னார். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு 300 பேரை மட்டும் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. எத்தனை பேர் தெரிஞ்சுக்கோ? 300 பேரை தெரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. 300 பேர். 300 பேரை தெரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. உடனே ஆண்டவரோடைய வல்லமையினால கிதியோன் அண்ணா ஆண்டவர் பேச்சை கேட்டு அந்த போரை ஜெயிச்சிடுறாரு. ஆண்டவர் 300 பேரை
தேர்ந்தெடுத்தாரு. சொன்ன மாதிரி 300 பேர் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் போரில் வெற்றி பெற்றாங்க. ஆண்டவரோட தயவுனால போரில் வெற்றி பெற்று அந்த தேசத்தை மீதியான் தேசத்திலிருந்து மீட்டு எடுத்துட்டாங்க கடைசியில். அப்போ யார் ஜெயிச்சது? இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா? அந்த அண்ணன் யாரு? அந்த சிறிய தேசம் என்னது? அந்த துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு பாடுபடக்கூடிய அந்த தந்தை எது? மீதி. ஒரு வேளை நாம்பளும் கிதியோனை போல எந்த ஒரு கிதியோனை போல சாதாரணமாக இருக்கலாம். யாருக்கும் நம்மளை தெரியாமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், இல்லை நம்மளை யாருக்கும் பிடிக்காம இருக்கலாம். அப்படி இருந்தால் இருக்கிறவங்க கூட ஆண்டவர் தெரிஞ்சுக்குவார். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதிங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. பார்க்குமோர். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறாரு. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியின் மேல் வடிகிறதுமான அவனுடைய அங்கின் மேல் இறங்கும் படியுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோனின் மேலும் சீயோன் பலன் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எங்கும் எவ்வளவு மேற்றுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைவனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர். உம்முடைய சத்துருக்களை மீட்ட குழந்தைகள் பாலகர் வாயினால் பலர் உண்டு பண்ணினீர். உமது வீரர்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசுவாசிப்பதற்கும் அவர் எம்மாத்திரம் என்கின்றே. நீ தேவதூதரினாலும் சற்று சிறியவனாகினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உமது கரத்தின் கிரியைகளிலே நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சமுத்திரத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்கள் ஆகாயத்து பறவைகள் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேற்கொள்ளலாய் இருக்கிறது. சங்கீதம் 8ஆம் வசனம் 1 முதல் 9ஆம் வசனம் வரை. சங்கீதம் 121 அதிகாரம். எனக்கு ஒத்தாசை வரும் பதங்களுக்கு முன்பாக என் கண்களை ஏற என்கிறேன். வானத்தையும் பூமியும் பச்சை கத்தரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒற்றார். உன்னை காய்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காய்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காய்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே இருந்து உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முற்றுக்கொன்றே என்றைக்கும் காப்பார். ஆமென். சங்கீதம் 121 அதிகாரம் 1 to 8 வரை. எனக்கு ஒத்தாசை வரும் நேராக கண்களை ஏற எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்ட உன்னை காக்கிறார் உறங்கர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காப்பார். அவர் உன் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிழலாயிலும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார்.
கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். பார்க்மோர். உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகனியனையும் பலிகாரனையும் அடிக்கி போட தேவரில் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலனுண்டு பண்ணினீர். உம்முடைய விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கின்றேன். நீர் அவனுக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உமது கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாம பூமி எங்கும் எவ்வளவு மேன்மளதாய் இருக்கிறது. சங்கீதம் 8வது அதிகாரம் 1 முதல் 9 வரை. ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? சண்டே ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? ஏ 100, பி 98, சி 99, டி 96. தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். ஜோஷுவா. ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு 100 வயது. ஆண்டவரால் சுகமாக்கப்பட்ட கூனி எத்தனை வருடமாய் கூனியா இருந்தால்? ஆண்டவரால் சுகமாக்கப்பட்ட கூனி எத்தனை வருடமாய் கூனியா இருந்தால்? ஆப்ஷன் ஏ 18, பி 38, சி 12, டி 7. தெரிஞ்சவங்க கையை மட்டும் தூக்குங்க. 18. வெரி குட். 18 வருடங்கள். அடுத்து, குணமாக்கப்பட்ட குஷ்டரோகிகளில் நன்றி செலுத்தியது எத்தனை பேர்? ரூத் முதலில் சேகரித்த வார் கோதுமையின் அளவு என்ன? கரெக்ட். அந்த மெஷர்மெண்டோட கரெக்டா சொல்லுங்க. இல்லனா ஒருன்னு சொன்னா எப்படி அது சம்பந்தமே இல்லாம இருக்கும். மரக்கால். ரூத் முதலில் சேகரித்த வார் கோதுமையின் அளவு 1 மரக்கால். நெக்ஸ்ட் 41. எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது கேட்டது யார்? எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது கேட்டது யார்? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, எக்ஸ்ட்ரா 5 செகண்ட்ஸ். சொல்லு. எனக்கு ஒரு நேசர் இருக்கிறான், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறான். எனக்கு ஒரு நேசர் இருக்கிறான், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறான். அவர் பேரை சொன்னா இதயம் இனிக்குதையா, அவர் பேரை கேட்டா உள்ளம் துள்ளுதையா. அவர் பேரை சொன்னா இதயம் இனிக்குதையா, அவர் பேரை கேட்டா உள்ளம் துள்ளுதையா. அவர் பேரு தான் இயேசு இயேசு, அவர் பேரு தான் இயேசு இயேசு. Ifaya, the white little box. I put Jesus a, take it ma, put it butter a. Ifaya, the black little box. I put Satan a, take it ma, punch punch punch, put it butter a. ஜாடிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மில் வைத்த கிருபை
பிள்ளைகள் நல்ல அறிய வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்வதற்காக நடத்தப்படுகிற அருமையான ப்ரோக்ராம். அதனால் இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருந்திருக்கும். ஸோ அதனால் இப்படித்தான் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய அறிவிலும் ஞானத்திலும் வளர்கிறதற்கு ஏதுவான வழிமுறைகள். அதனால் நீங்கள் எல்லாரும் ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தை நன்றாக படித்திருக்கிறீர்கள். அதிலிருந்து எடுக்கப்பட்டு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில்களை சொன்னீர்கள். ஆகவே அது நல்ல ஒரு சரித்திர புஸ்தகம், அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு புஸ்தகம் ரூத்தின் சரித்திரம். ஸோ இதுபோல் வேதத்தை நாம் ஆராய்ந்து பிள்ளைகள் படிப்பது மிகவும் தெளிவை நமக்கு கொடுக்கும். பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொண்டால் உங்களுடைய வாலிபம், உங்களுடைய எதிர்காலம் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக, தேவனுக்கு ஏற்றதாக, ஒரு சுகம், சமாதானமுள்ள, ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாகவே உங்களுக்கு அமையும். நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத வசனங்களை இந்த நிகழ்ச்சி முடிந்துவிட்டது என்று மறந்துவிடக்கூடாது. தொடர்ச்சியாக இன்னும் அதிகமாக வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும், வேதத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அனுதினமும் இந்த வேதத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அது உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். இந்த வேதத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது உயர்ந்ததாக இருக்கும். இந்த வேத வசனத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதித்து கொண்டால் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். ஆகவே தெரிந்து கொண்டதான ஒரு அருமையான தலைப்பு, எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி. இந்த வார்த்தை பைபிளில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 60வது அதிகாரத்தில் 1வது வார்த்தையாக இருக்கிறது. 1வது வசனம், எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்கிற வசனம்தான் அதிலிருந்து எடுக்கப்பட்டதான் இந்த வார்த்தை. எழும்பி பிரகாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்கார்ந்துக்கிட்டே இருந்தால் பிரகாசிக்க முடியாது. ஆமாம், எழும்பணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எலும்பு. எலும்புன்னு சொன்ன உடனே நமக்கு சாப்பிட்ற எலும்பில் ஞாபகம் போயிடக்கூடாது. எலும்பு, எலும்பி அப்படின்னா எப்படி? எழுந்தால் தான் பிரகாசிக்க முடியும். இருக்கிற வண்ணமாகவே இருந்தால் என்ன செய்ய முடியாது? பிரகாசிக்க முடியாது. பிரகாசிக்கிறதுனா என்னது? ஜொலிக்கிறது. பிரகாசம்னா என்னது? அப்போ பிரகாசம் அப்படின்னா வெளிச்சம். வெளிச்சம் பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்வது வெளிச்சமாக இருக்கிறது. வெளிச்சத்தை காட்டிலும் இன்னும் ஒரு மேற்படி போக வேண்டியது பிரகாசம், ஜொலிக்கிறது. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அப்போ நீங்கள் வசனத்தை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ரூத்தின் புஸ்தகத்தை படித்து கற்றுக்கொண்டீங்க. இன்னும் நீங்கள் என்ன செய்யணும்? மற்ற புஸ்தகங்களையும், பைபிளில் இருக்கிற 66 புஸ்தகத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். நல்ல புரியக்கூடியதை ரெண்டாவது திரும்ப திரும்ப வாசிக்கணும். சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த புஸ்தகங்களெல்லாம் மாறி மாறி வாசிக்கணும். திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது ஏசப்பா சொன்ன நல்ல காரியங்களை என்ன செய்வீங்க? கற்றுக்கொள்வீர்கள். இந்த வேத வசனம் உங்கள் இருதயத்தில் இருந்தால் நீங்கள் வளர்ந்து வரும் பொழுது நீங்கள் வழி விலகி போக மாட்டீங்க. உங்களை வாழ வைக்கிற வார்த்தை தான் ஆண்டவருடைய வசனம். ஸோ அப்போ எழும்பணும். என்ன செய்யணும்? எழும்பணும். எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கெல்லாம் பைபிள் படிக்கவே வர மாட்டேங்குது, பைபிள் படிக்க தெரியாது, பைபிள் படித்தா எனக்கு புரியறதில்ல, பைபிள் எடுத்தாலே எனக்கு தூக்கம் வருது, என்னால் பைபிள் படிக்க மனசில்லை, எப்போ பாரு எனக்கு விளையாட்டு ஞாபகம்தான், நான் எப்போவுமே விளையாட போகணும், கிரிக்கெட் விளையாடணும், இல்லை மற்ற கேம் விளையாடணும், செல்லில் கேம் விளையாடணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ஸ்நாக்ஸ் வாங்கி திங்கணும், நல்லா இப்படி இந்த நினைப்பிலேயே இருந்தால் என்ன செய்ய முடியாது? எழும்ப முடியாது.
எதையாகிலும் நம்ம வீட்டில் மற்ற எண்ணங்களை நம்ம வைத்து கொண்டு அந்த இதையே செய்யணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா விளையாடணும், நல்லா போய் கேம் நல்லா என்ன செய்யணும், செல்லில் கேம் விளையாடணும், எப்போவுமே விளையாடணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட சிந்தனையிலேயே இருப்பீங்கன்னா என்ன செய்ய முடியாது, பிரகாசிக்க முடியாது. பிரகாசிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இப்படிப்பட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வரணும். இந்த மாதிரி பழக்கத்தில் விட்டு என்ன செய்யணும், வெளியே வரணும். அந்த விளையாட்டு ஞாபகத்திலேயே இருக்கக்கூடாது. எப்போவுமே விளையாடணும், எப்போவுமே இப்போ சாப்பிடணும், எப்போவுமே காசு வாங்கி கடையில் போய் வாங்கி சாப்பிடணும், இப்படிப்பட்ட எண்ணத்திலே இருக்கக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்து என்ன செய்யணும்னா நீங்கள் வெளியே வரணும். ஸோ ஜான் நாக்ஸ் அப்படின்னு ஒரு தேவ மனிதர் இருந்தார். ஜான் நாக்ஸ் அவர் பேர். அவர் சின்ன வயசில் அவங்க அந்த பையனை மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போகும்பொழுது அந்த தம்பி அந்த மார்க்கெட்டில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் கூர்ந்து கவனிப்பான். அவங்க அம்மா காய்கறி வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த தம்பி ஜான் நாக்ஸ் அப்படி சொல்கிற அந்த தம்பி அவங்க அம்மா காய்கறி வாங்கிட்டு இருக்கும் பொழுது அவன் அந்த மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது, யார் யார் என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனிப்பான். அப்போது அங்கே இருக்கிற ஜனங்க படுற கஷ்டத்தை அவன் கவனித்து பார்த்தான். அந்த ஜனங்க தன்னுடைய கஷ்டத்துக்காக எவ்வளவு வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேசுகிறாங்க, மற்றவங்க அவங்கள எவ்வளோ திட்டுறாங்க, இதெல்லாம் அவன் கவனித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவங்க ஒரு பண தேவைக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்க பிழைப்புக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவெல்லாம் கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தம்பி ரொம்ப வருத்தப்பட்டான். அப்போ அவனுக்கு அவங்க அம்மா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. அவனுக்கு அப்பா கிடையாது, சின்ன வயசுலேயே அவனுக்கு அம்மா மட்டும்தான். அந்த சின்ன பிள்ளைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை டெய்லி சொல்லி தருவாங்க. ஏசப்பாவுடைய பைபிளில் இருந்து ஏசப்பா செய்த காரியத்தெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுக்கும் பொழுது அவனுக்கு மனசுக்குள்ளே ஏசப்பா நம்ம கூட இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யலாம், நம்ம சந்தோஷமாக வாழலாம். ஏசப்பா நம்ம கூட இருந்தால் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தெல்லாம் ஏசப்பா மாற்றிடுவாங்க. ஏசப்பா நம்ம கூட இருந்தால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் ஏசப்பா மாற்றிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே வந்துச்சு. அந்த தம்பிக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ அந்த சின்ன குட்டி தம்பி அவன் ஏசப்பாவை தன் மனசில் ஏற்றுக்கொண்டான். ஏசப்பா மேலே நம்பிக்கை வைத்தான். ஏசப்பா மேலே ஒரு விசுவாசம் வைத்தான். விசுவாசம் வைத்து என்ன செய்தான், டெய்லி அவன் முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். ஏசப்பா எனக்கும் அந்த நல்ல ஞானத்தை கொடுக்கணும், ஏசப்பா எனக்கும் நல்ல அறிவை கொடுக்கணும், எனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும், ஏசப்பா நான் உங்களுடைய சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளணும், வேதத்தை நான் புரிஞ்சு கொள்ளணும், வேதத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். ஜெபம் பண்ணும் பொழுது அவனுக்குள்ளே ஏசப்பா ஞானத்தை கொடுத்தாரு, ஒரு நல்ல புத்தியை கொடுத்தாரு. அவன் தொடர்ந்து என்ன செய்வான், அந்த ஊருக்குள்ளே அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு போகிற இடத்துலலாம் அங்கே ஜனங்க படுற கஷ்டத்தை பார்த்து என்ன செய்வான், அந்த ஜனங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத பார்த்து அந்த ஜனங்க வேதனைப்படுறதை பார்க்கும் பொழுது அவனுக்கு கண்ணில் தண்ணியாக வரும், அழுவான். அந்த ஜனங்களை பார்த்து அழுவான். ஐயோ இந்த ஜனங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இப்படியெல்லாம் இந்த ஜனங்க இப்படி வேதனைப்படுறாங்களேன்னு சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து என்ன செய்வானா, அந்த குட்டி தம்பி ஜான் நாக்ஸு ரொம்ப அழுவான். அப்படியே அழுது கண்ணீர் விடுவான். அப்புறம் என்ன செய்வோம், அதை போய் வீட்டுக்கு போன உடனே முட்டி போட்டு ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து ஏசப்பாட்ட சொல்லி ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே இந்த ஜனங்களெல்லாம் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே இவங்களுக்கு ஏதாவது நல்ல வழி காட்டுங்க, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக என்ன செய்வான், அந்த குட்டி தம்பி ஜெபம் பண்ணுவான். இப்படி ஜெபம் பண்ணி அவன் பைபிளை படித்து வளர்ந்து வரும் பொழுது அவனுக்குள்ளே அந்த தேசத்தை குறித்து ஒரு பெரிய பாரம் வந்துருச்சு. எப்படியாவது இந்த தேசம் ஆண்டவரை அறியணும், ஆண்டவரை பற்றி தெரியணும், இந்த தேசத்தில் ஏசப்பா தான் தெய்வம் சொல்லி எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் ஒரே ஒரு கோரிக்கையை வச்சான். ஆண்டவரே இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், இல்லைன்னு சொன்னால் என் உயிரை நீர் எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. என்ன சொன்னா, இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை என்ன செய்யுங்க, எனக்கு தாங்க, அப்படி இல்லைன்னா என்ன செய்யுங்க, என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த தம்பி ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை பாருங்க. இந்த ஜனங்களுக்காக நான் ஆண்டவரே வாழணும், இந்த ஜனங்களுக்காக நான் ஓடணும், இந்த ஜனங்களுக்காக உழைக்கணும், இந்த ஜனங்களை நீர் என்ன செய்யணும், எனக்கு தரணும், இவங்களுக்கெல்லாம் நான் ஏசப்பா உம்மை பற்றி நான் சொல்லணும், இவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லணும், ஆண்டவருடைய
கிருபையை பற்றி நான் இந்த ஜனங்களுக்கு சொல்லணும், நீங்கள் எனக்கு அதுக்கு உதவி செய்யணும், இந்த ஜனத்தை எனக்கு கொடுங்க, அப்படி இல்லைன்னா என்ன செய்யுங்க, என் உயிரையே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பி ஜெபம் பண்ணார். அப்போ அவர் வாலிப வயசில், அந்த சின்ன வயசுலேருந்தே அப்படி ஜெபம் பண்ணி வாலிப வயசுக்கு வரும் பொழுது அவர் ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா கற்றுக்கிட்டார். ஜெபம் பண்ணி நல்லா ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கிட்டாரு, வசனத்தை புரிஞ்சுக்கிட்டாரு, ஏசப்பாவுடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு மேலே அவரால் சும்மா இருக்க முடியல. அவர் அந்த தேசம் முழுவதும் போய் ஏசப்பா பற்றி வல்லமையாக பிரசங்கம் பண்ணினார். ஏசப்பாவுடைய அன்பை சொல்லி கொடுத்தாரு, ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், ஏசப்பா தான் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார், ஏசப்பா தான் நம்முடைய குறைகளை நீக்குவார், நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது ஏசப்பா தான், நமக்கு நிம்மதி கொடுக்கறது ஏசப்பா தான், நமக்கு சமாதானம் கொடுக்கறது ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லி அந்த ஏசப்பாவை பற்றி அந்த தேசம் முழுவதுக்கும் சொன்னார். அந்த தேசத்துக்கு ஏசப்பா அந்த மனுஷனை, அந்த சின்ன பையனை கொண்டு, அந்த ஜானாக்ஸுங்கிற தம்பியை வச்சு அவன் பெரிய ஆள் ஆகும் பொழுது அவனை கொண்டு அந்த தேசம் முழுவதுக்கும் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த ஏசப்பா கிருபை செய்தார். ஏசப்பா அவனுக்கு பலன் கொடுத்தார், ஏசப்பா அவனுக்கு வல்லமையை கொடுத்தார், ஏசப்பா அவனுக்கு வரங்களை கொடுத்தார். அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, சின்ன வயசில் அவங்க அம்மா மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போகும்பொழுது அந்த கஷ்டப்படுற ஜனங்களை பார்த்து அவங்களுக்காக கண்ணீர் வடித்து அந்த ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, அவன் வாலிப வயசு வரும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் வல்லமை வரங்களை கொடுத்து அப்படியே அந்த தேசம் முழுவதுக்கும் ஊழியம் செய்ய வைத்தார். அவனை கொண்டு அந்த தேசம் முழுவதுக்கும் ஆண்டவருடைய அன்பை சொல்ல வைத்தார். ஒரு நாள் அவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரப்போகிறார், நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்க போகிறார். இயேசுவை அறியாதவங்க, இயேசுவை தெரியாதவங்கெல்லாம் நரகத்துக்கு போவீங்க, அந்த நரகத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும், புழு சாகாது, புழு கடிக்கும், அங்கே இருக்கிற வேதனை பயங்கரமான வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பிரசங்கத்தை கேட்டவங்கெல்லாம் அந்த சேரை விட்டு எழுந்து, ஐயோ நாங்கள் நரகத்துக்கு போகிறோம்னு சொல்லி அவங்க அங்கே இருக்கிற தூணெல்லாம் பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நரகத்தில் விழுகிற மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஐயோ நரகம் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, நாங்கள் நரகத்துக்குள்ளே போகிறோமே அப்படின்னு சொல்லி நாங்கள் நரகத்துக்குள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு அங்கங்கே இருக்கிற தூண்களை பிடித்து கதறினாங்களாம். அப்படி அந்த தம்பியை ஒரு வல்லமையாக ஆண்டவர் மாற்றினார். ஆகவே அருமையான இன்னைக்கு குட்டி பிள்ளைங்க, இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனத்தை இப்படியே விட்டுறக்கூடாது. இனி வருகிற நாட்களில் என்னச்சுன்னு இன்னும் அதிகமாக வேதத்தை நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அந்த ஜானாக்ஸ் தம்பி ஜெபம் பண்ணது போல் நீங்கள் ஜெபிக்கணும். அவர் சொன்னார், ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், இல்லைன்னா என் உயிரை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி. அப்போ நீங்கள் உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு இதை வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணால் இப்படியெல்லாம் நடக்கணும், ஆண்டவரே நான் சும்மா இருக்கக்கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி. பாருங்கள், யோவானும் பேதுரும் என்ன செய்தாங்க, ஒரு 9ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ண போனாங்க. ஜெபம் பண்ண போகும்போது அங்கே ஒரு சப்பானி, பிறவி சப்பானி அந்த சர்ச்சுக்கு முன்னாடி உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். பைபிளில் இருக்குது இல்லையா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 3ஆம் அதிகாரத்தில். ஸோ அங்கே படிக்கட்டில் உட்காந்து அவன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஏதாகிலும் இவங்ககிட்ட கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஐயான்னு கையை நீட்டினான். அவன் பிச்சை போடுங்க ஐயான்னு கையை நீட்டினான். அந்த பேதுரு யோவான்னு சொல்லி என்ன செய்தாங்க தெரியுமா, பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்துல இல்லை, எங்ககிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு தர்றோம். பாருங்கள், பொண்ணு வெள்ளியை காட்டிலும் அதிகமான உள்ளது தான் ஆண்டவருடைய பவர், ஏசப்பா கொடுக்குற பவர். அவங்க சொன்னாங்க, பொண்ணும் வெள்ளியும் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறத உனக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி. அவங்க காசு கொடுத்துருந்தா, பொண்ணு கொடுத்துருந்தா, வெள்ளியை கொடுத்துருந்தா அவன் 10 நாளைக்கு செலவு பண்ணியிருப்பான். ஆனால் அவன் பிறக்கும் பொழுதே சப்பானியை பிறந்தவன், 40 வயசுக்கு அதிகமானவன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, இயேசுவின் நாமத்தினால, எங்ககிட்ட இருக்கிறது இயேசுவின் நாமம், அதனால் இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை என்ன செய்தாங்க, கைப்பிடிச்சு தூக்கி விட்டாங்க. பிறவிலேயே சப்பானியை பிறந்தவன், 40 வருஷத்துக்கு மேலே சப்பானியாக உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன், அவன் வாழ்க்கையே மாறிப்போச்சு. அவங்க இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்து நின்று பார்த்து குதித்து என்ன செய்தான், நடந்து பார்த்து அவன் திரும்ப ஆலயத்துக்குள்ளே போனான். அப்போ எழுந்தான். அவன் என்ன செய்தான், அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த பிச்சைக்காரன் இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்னவன் அவன் எழுந்து பிரகாசிக்க ஆரம்பித்தான். ஸோ அதனால் நாம் ஒன்றுமே எனக்கு தெரியல, பைபிள் படிக்க தெரியல, பைபிள் படித்தா தூக்கம் வருது, பைபிள் படித்தா புரியறதில்ல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு விளையாட தான் தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. எழுந்து என்ன செய்யணும், ஆண்டவருக்காய் பிரகாசிக்கணும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் அப்படி ஒரு ஜான்னாக்ஸை போல் மாறணும். ஒரு பேதுரு யோவானை போல் பொண்ணு வெள்ளி என்னிடத்துல இல்லை,
என்கிட்ட உள்ளதை உங்களுக்கு தர்றோம் சொல்லி இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லும் பொழுது ஏசப்பா அற்புதம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தில் நம்ம பணம், காசு, பொண்ணு, வெள்ளி, சொத்து எல்லாத்தையும் காட்டிலும் எது பெருசு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பொண்ணு, பொருள், பணம், காசு எல்லாத்தையும் காட்டிலும் எது பெருசு? எது பெருசு? இயேசுவின் நாமம் தான். அந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிறீங்க. அதனால் அதை விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்கும் இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது. இந்த உலகத்தில் பணம், காசு எல்லாத்தையும் காட்டிலும் ஏசப்பா தான் பெருசு. அவரை நீங்கள் பிடித்து இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் நிற்கும் பொழுது உங்களை பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. சாத்தானை நீங்கள் ஜெயிப்பீங்க. சாத்தானை உங்கள் காலுங்கீழே போட்டு மிதிப்பீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஏசப்பா உங்களை கொண்டு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் ஜானாக்ஸை போல் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் தேசத்தை, என் ஊரை, என் கிராமத்தை, என் ஜனங்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இன்னையிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீங்கள் இருக்கிற அந்த கிராமம், நீங்கள் இருக்கிற அந்த தெருவு, நீங்கள் இருக்கிற அந்த ஊர், அந்த ஜனங்களெல்லாம் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அந்த ஜனங்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரியா? அப்போ நமக்கு பணம், பொருளை காட்டிலும் யார் முக்கியம்? சொல்லுங்க பாப்பா, பிள்ளைங்க சொல்லுங்க. ஹலோ, பணம், பொருளை காட்டிலும் யார் முக்கியம்? ஏசப்பா தான் முக்கியம். இந்த உலகத்தில் எல்லாத்த காட்டிலும் எது பெருசு அப்படின்னா ஏசப்பா தான் பெருசு. அதனால் இந்த ஏசப்பாவை பிடிச்சிக்கோங்க. பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. விளையாட்டெல்லாம் குறைச்சிக்கோங்க, விளையாடுற நேரத்தை குறைச்சிக்கோங்க. செல்லில் கேமு விளையாடாதீங்க. நல்ல பிள்ளைகளாக இருங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க. கெட்ட பழக்கத்தை மறந்துடுங்க. கெட்ட பழக்கத்தில் கெட்ட நண்பர்களோட சேராதீங்க. கெட்ட வார்த்தை பேச கற்றுக்கொள்ளாதீங்க. தவறான பழக்கத்தை கற்றுக்கொள்ளாதீங்க. நல்ல பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு ஏசப்பாவுக்கு பிள்ளைகளாய் வாழணும். சரியா? தப்பு பண்ணிவிட்டு பொய் சொல்லிக்கிட்டு கெட்ட பழக்கத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது. நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளணும். நல்ல வார்த்தைகளை பேசணும். நல்ல காரியங்களை செய்யணும். அப்போ ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, பூமியில் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டு உமக்காக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, உமக்காக வாழ்வதற்காக, உம்முடைய ராஜ்யத்தில் அநேகரை கூட்டி சேர்ப்பதற்காக தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீர். இந்த சிறு பிள்ளைகளை கர்த்தர் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டு இதோ உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, இந்த உலகத்தில் இருள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பிரகாசமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை வேறு பிரித்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறீர். ஆகவே தகப்பனே, இந்த நாளில் கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இனி வருகிற காலங்களிலும் உம்முடைய பிள்ளைகள் வேதத்தை ஆராய்ந்து அறியும்படி, வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கும்படிக்கும், வேதத்தை தியானிக்கும்படிக்கும், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கும், வேதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து தங்களுடைய வாழ்க்கையவே வேதத்தை ஆண்டவரே உணர்ந்து, வேதத்தை புரிந்து, தங்களுடைய வாழ்க்கைக்கு முழு வேதாகமத்தையும் ஆண்டவரை சொந்தமாக்கி கொண்டு நடக்க நீர் உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம். மென்மேலும் சத்தியத்தில் பலப்படவும், சபைக்கு தூண்களாய் நிலைத்திருக்கவும், சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாகவும் உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்ற வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நடத்துகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தீர். இன்னுமே பலப்படுத்தும், இன்னும் ஆசீர்வதித்து நடத்தும். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும். தேவனுடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக. இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களே சுவாமி, அதனுடைய ஆசீர்வாதங்கள், அதனுடைய மேன்மை, மகத்துவம்
உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். எங்களை நீர் ஒரு நாளும் வெறுமையாக விடுவதே இல்லை. எங்களுடைய எல்லா பிரயாசத்துக்கும் தேவன் பதில் கொடுக்கிறீர் சுவாமி. ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் இதற்கு என்னென்ன காரியங்களில் உம்முடைய பிள்ளைகள் ஈடுபட்டு பங்கெடுத்து உதவி செய்து ஆண்டவரே இதை நடத்தி முடிக்க எல்லாவற்றுக்கும் சீராக ஆண்டவரே மிக கிரமமாக செய்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அதற்கேற்ற எல்லா பலன்களையும் உம்முடைய பிள்ளைகள் மேல் திரும்பச் செய்யும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதியும் சுவாமி. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.